வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். எங்கள் சேனலுக்கு வரவேற்கிறோம். 2026 மக்களவை எல்லை நிர்ணயத்தால் மாநிலத்தில் ஏற்படும் தாக்கம் குறித்து விவாதிக்க மார்ச் தேதி அனைத்துக் கட்சி கூட்டத்தை நடத்துவதாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். மொத்தம் 40 பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள் அழைக்கப்பட்டுள்ளன. மேலும் அனைத்துக் கட்சிகளும் பங்கேற்று ஒற்றுமையை முன்வைக்க வேண்டும் என்று ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். முன்மொழியப்பட்ட எல்லை நிர்ணயம் நாடாளுமன்றத்தில் தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவத்திற்கு குறிப்பிடத்தக்க அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதால் தமிழ்நாடு இப்போது அதன் உரிமைகளுக்காக போராட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது என்று அவர் வலியுறுத்தினார். தற்போது 39 எம்பிக்களை கொண்ட தமிழ்நாடு 8 இடங்களை குறைக்கும் என்றும் எல்லை நிர்ணயத்திற்கு பிறகு எண்ணிக்கையை 31 ஆக குறைக்கும் என்றும் ஸ்டாலின் எடுத்துரைத்தார். பல்வேறு வளர்ச்சி குறிகாட்டிகளில் மாநிலம் முன்னணியில் இருந்தாலும் மக்களவையில் அதன் அரசியல் செல்வாக்கு குறையும் என்று அவர் கவலை தெரிவித்தார். இந்த மாற்றம் நியாயமற்றது என்று முதல்வர் வலியுறுத்தினார். ஏனெனில் தமிழ்நாடு மக்கள் தொகை கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை திறம்பட செயல்படுத்தியுள்ளது. இது மற்ற மாநிலங்களுடன் ஒப்பிடும்போது அதன் மக்கள் தொகை வளர்ச்சிக்கு பங்களித்துள்ளது. மேலும் விரிவாக கூறிய ஸ்டாலின், நாட்டில் மொத்த எம்பிக்களின் எண்ணிக்கை அதிகரித்தாலும் தமிழ்நாடு இன்னும் அதன் பிரதிநிதித்துவத்தில் குறைப்பை சந்திக்கும் என்று சுட்டிக்காட்டினார். இது நாடாளுமன்றத்தில் மாநிலத்தின் குரலை பலவீனப்படுத்தும் என்றும் அதன் அரசியல் இருப்பை மட்டுமல்ல ஒட்டுமொத்த உரிமைகளையும் பாதிக்கும் என்றும் அவர் எச்சரித்தார். தமிழகத்தின் நலன்கள் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்ய கூட்டு எதிர்ப்பு தேவை என்று முதல்வர் அழைப்பு விடுத்தார். பிற முக்கிய பிரச்சினைகளை எடுத்துரைத்த ஸ்டாலினிடம் கூட்டத்தில் மும்மொழிக் கொள்கை பற்றி விவாதிக்கப்படுமா என்று கேட்கப்பட்டது. மொழிக் கொள்கைகள் மட்டுமல்லாமல் நீட் மற்றும் மத்திய அரசிடமிருந்து நிலுவையில் உள்ள நிதிகள் போன்ற பிரச்சினைகள் குறித்தும் கவலைகளை எழுப்ப போதுமான எம்பிக்கள் இருப்பது அவசியம் என்று அவர் பதிலளித்தார். தேசிய அளவில் தமிழ்நாட்டின் குறைகள் மற்றும் கோரிக்கைகளை எழுப்ப இந்த சந்திப்பு ஒரு தளமாக செயல்படும் என்று அவர் கூறினார். புதிய கல்விக் கொள்கை மற்றும் மும்மொழி முறையை தமிழகம் ஏற்றுக்கொள்ள மத்திய அரசு வலியுறுத்துவது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டபோது அது மாநிலத்தில் மற்றொரு மொழி போராட்டத்தை தூண்டக்கூடும் என்பதை ஸ்டாலின் ஒப்புக்கொண்டார். அத்தகைய சவாலுக்கு மாநிலம் தயாராக உள்ளது என்பதை அவர் உறுதிப்படுத்தினார். கூடுதலாக முன்னதாக நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் வரவிருக்கும் 2025 முதல் 26 வரை மாநில பட்ஜெட் குறித்த விவரங்களை வழங்கியதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.